இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால், இளையோர் மத்தியிலே இன்று வாசிப்பு திறன் என்பது மிக குறைந்து கொண்டு செல்கின்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. அதனால் அந்த விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கலாம். இன்று எப்பொழுது பார்த்தாலுமே நம் கைவசம் எல்லோருடைய கைகளிலும் ஒரு செல்லிட தொலைபேசி இருந்து ஆகும். குனிந்த தலை நிமிராத அளவிற்கு நாம் ஒவ்வொரு தினம் நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த செல்லிட தொலைபேசிகள் அவ்வளவு தூரத்துக்கு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. என்னுடைய உலக சகல நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் அந்தந்த நேரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்ச்சிகள், அது என்னவாக இருந்தாலும் எல்லா விடயங்களையும் இந்த ஒற்றை விரலுக்குள்ளே கையடக்கி இன்று செல்லிட தொலைபேசியை சகல விடயங்களையும் உடனுக்குடன் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் இன்று நாங்கள் செல்லிட தொலைபேசிகளுக்குள்ளேயே பலரும் நேரம் காலமின்றி காலை விடிய புறத்திலிருந்து இரவு வரை நாங்கள் அடுத்த நாள் காலை வரையே சிலவர் முடித்திருந்து இந்த செல்லிட தொலைபேசிகளை தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நன்மைகளும் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. பெரும்பாலான விடயங்கள் நாம் பாவனையிலே தீமையாகத்தான் பாவிக்கப்படுகின்றது. சரி, ஏன் இந்த செல்லிட தொலைபேசியை கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது என்றால், இளையோருடைய வாசிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் என்ன என்றால், இன்று இந்த செல்லிட தொலைபேசிகளே அதிக நேரத்தை செலவழிப்பதனால் என்னவோ எந்த ஒரு விடயத்தையும் நம்மவர்கள் வாசிப்பதற்கு தோன்றுவதில்லை. ஏனென்றால் செல்லிட தொலைபேசிகளே எல்லா விடயங்களும் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த வாசிப்பு என்கிற ஒரு விடயம் என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வியலிலே வாசிப்பு என்பதுதான் மிக பிரதானமாக சொல்லப்பட்டது. கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான் என்று சொல்வார்கள். ஒரு பண்டிதர் ஒரு விடயத்தை எவ்வளவு தூரத்துக்கு விமர்சனம் செய்வார் அல்லது அதை விழிப்பார், அதை எப்படி மெருகூட்டி சொல்லுவார் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, அறிகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு பல தகவல்கள் எங்களுக்குள் இருக்கும். நாங்கள் ஒரு அகராதி போன்று ஆகிவிடுவோம். யார் எதை கதைத்தாலும் அதை பற்றிய தகவல் எங்களிடம் ஃபிங்கர் பிரிண்ட் என்ற மாதிரி எங்களுடைய அந்த மூளை சமீட்சைக்கு சென்று உடனடியாக அந்த தகவல் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய கிரகிப்பு ஆற்றல் இருக்கும். ஏனென்றால் பல விடயங்களை நாங்கள் கேட்டிருப்போம். அது விஞ்ஞானம் சார்ந்த தகவலாக இருக்கலாம், உள்ளூர் சார்ந்த தகவலாக இருக்கலாம், கலைஞர்கள் பற்றிய தகவலாக இருக்கலாம், சினிமா பற்றிய தகவலாக இருக்கலாம், விளையாட்டு பற்றிய தகவலாக இருக்கலாம், பொது நிகழ்வுகள் பற்றி, அரசியல் தலைவர்கள், அரசியல் செயற்பாடுகள், இலங்கை வரலாறுகள் அல்லது உலக வரலாறுகள் என்று சொல்லி பல விடயங்கள் எங்களுடைய தகவல் மையத்திலே இருக்கும். கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் என்று சொல்லி என்னவென்றால் வாசிப்பு அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு உள்ளளவிலே விருப்பத்துடன் நாங்கள் வாசிக்கின்றவளோ அந்த விடயங்கள் எங்களுக்குள்ளே கிரகிக்கப்படும். நிறைய கிரகிக்கப்பட்டு எங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் தேவையான இடத்திலே சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த திறமை பலருக்கு இருக்கின்றது, இந்த சமூகத்திலே பலருக்கு இருக்கின்றது. இருப்பினும் இன்னும் அந்த திறனை வளர்த்தெடுக்க வேண்டி அல்லது எதிர்கால சந்ததியினர் அதை பின்பற்றுவதற்கு நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை எங்களுக்குள் கை கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. முன்னைய காலங்களில் வாசிப்பால் உயர்ந்தவர்கள் தான் பலர். ஏனென்றால் வாசிப்பால் தான் மனிதன் பூரணமாக நான். ஒரு கட்டுரை வருகிறது என்றால் வாசிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி ஒரு கட்டுரை வருகிறது என்றால் அந்த கட்டுரையை வருகின்ற வசனத்திலே இது தவறாது. வாசிப்பினால் மனிதன் பூரணமாகின்றான். அதாவது என்ன பூரணமாகின்றான் என்பதுதான் கேள்வி. இந்த உலகத்தினுடைய அனைத்து திறமைகளையும் அவன் தெரிந்து கொள்கிறான், அறிந்து கொள்கிறான். ஒரு நீச்சல் வீராங்கனை பற்றிய தகவல் என்றால் அது எந்த இடத்தில் நடந்தது, அவருடைய சாதனை என்ன, யார் அவர், இந்த நாட்டவர் எல்லாம் சொல்லக்கூடிய திறமை இருக்கு. ஒலிம்பிக்கை பற்றி தகவல் என்றால் சொல்வார்கள், ஒரு உலக நடப்பை பற்றி சொன்னால் சொல்வார்கள், அரசியலை பற்றி சொன்னால் சொல்வார்கள், உலக வரலாற்றில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் சொல்வார்கள். அதுதான் உண்மையிலே இந்த வாசிப்பினுடைய கெட்டித்தனம், அதுதான் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய பேச்சாற்றல், ஒருவர் பேசுவதற்கு அல்லது ஒரு விவாதம் செய்வதற்கு நாங்கள் இன்று நிகழ்வுகள் வைக்கிறோம் தானே, பட்டிமன்றம் என்று சொல்கிறோம், அல்லது வேறு வேறு விவாத போட்டிகள் வைக்கின்றோம், அல்லது பேச்சு போட்டி வைக்கின்றோம், அல்லது எழுத்து போட்டி, கட்டுரை, கவிதை எல்லாம் எழுதுறதுக்கு விடுகின்றோம். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒருவருடைய வாசிப்பினுடைய மகிமையால் கொண்டு வரப்பட்ட விடயங்கள். ஒரு வாசிப்பினால் தான் இந்த விவாதத்துக்கான கருத்துக்களை நாங்கள் பெறுகிறோம். ஒருவரை விவாதம் செய்வதற்கான கருத்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றால், ஒருவர் கதைக்கின்ற பொழுது நாங்கள் அதை கிரகித்து உடனடியாக அந்த தலைப்பிலே ஒரு விடயத்தை பேசுகிறோம் என்றால் நாங்கள் எப்பொழுதோ எங்கோ வாசித்த, தெரிந்த, கேட்டு அறிந்த விடயங்களைத்தானே பயன்படுத்த போகிறோம். அந்த தூரத்துக்கு வாசிப்பு என்பது எங்களுடைய பேச்சாற்றலையும் மொழியாற்றலையும் வளர்த்தெடுக்கின்ற ஒரு பிரதானமான விடயமாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இந்த வாசிப்பினுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். யாரை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு போனவர்களாக இருந்தாலும் சரி, இளமாக்களாக இருந்தாலும் சரி, நூலகங்களுக்கு செல்வது வல்லமை. அதுவும் நூலகங்கள் இல்லாவிட்டாலும் கூட கிராமப்புறங்களில் இந்த சனசம நிலையங்கள் இருக்கும். அங்கு பத்திரிகைகளை காலை வெளியே கொண்டு வைத்திருப்பார்கள். அங்கே அலை மோதும் கூட்டங்கள் பத்திரிகைகளை படிப்பதற்கு. ஏனென்றால் அன்றைய காலங்களில் வசதி வாய்ப்புகள், இணையங்கள், தொலைபேசிகள், தொலைக்காட்சிகள் அல்லது வானொலிகள் என்பதெல்லாம் குறைவு. அப்படியான காலகட்டத்தில் இந்த பத்திரிகைகளை வாசிப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டியவர்கள் தான் இன்றும் சிறந்த ஒரு அரசு சேவையிலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடங்களில் இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அது
அவருடைய அறிவுக்கு காரணம் வந்து இந்த வாசிப்பு. பல போட்டி பரீட்சைகள் நடக்கிறது எங்களுடைய சமூகத்திலே. பல வேலைகளுக்கு வந்து போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சைகளை வந்து பொது அறிவுகள் தான் கேட்கப்படுகிறது, அல்லது பொதுவான விடயங்கள் தான் கேட்கப்படுகிறது. இதற்காகவே ஒரு பத்திரிகையை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, அல்லது ஒரு புத்தகத்தை தெரிந்து கொள்கின்ற பொழுது படித்து அது எங்களுக்கு அறிவுபூர்வமாக அமைகின்றது. அதனால் வாசிப்பினால் தான் இந்த மனிதன் பூரணம் அடைகிறான் என்பது உண்மையிலே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சொல். அது என்றும் நிலையான சொல். அவை நாங்கள் அதற்கேற்ற விதத்தில் எங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். சிலர் வந்து சில விடயங்களை மட்டும் தங்களுக்கு பிடித்தமான, தங்களுக்கு நெருக்கமான, இல்ல தங்களுக்கு இதுதான் ஓகே என்கின்ற விடயங்களை மட்டும்தான் படிப்பார்கள், வாசிப்பார்கள். கவிதைகள், கட்டுரைகள் என்றல்ல, அவர்கள் தங்களுக்கு பிடித்த கதைகள் அல்லது ஒருவருடைய வரலாறு அல்லது தங்களுக்கு பிடித்தவர்களுடைய ஆக்கங்கள் இவற்றை தான் படிப்பார்கள். ஆகவே ஒட்டுமொத்தத்திலே நாங்கள் படிக்கின்ற பொழுது எதையுமே நாங்கள் தவறவிடாமல் படித்தால் அதில் ஏதோ ஒரு கருத்தை நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். அது எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இவருடைய வரலாறை படித்து எனக்கு என்ன ஆகுறதுன்னு நாங்கள் நிற்கலாம். சில அவருடைய வரலாறுலேயே அவருடைய வாழ்க்கையினுடைய விடயங்கள், தத்துவங்கள், அவர் வாழ்ந்து சென்ற விதம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு உள்ள ஒரு விடயமாகவும் இருந்துவிடலாம். உடனடியாக அதிலிருந்து மாற்றங்களை உருவாக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. வாசிப்பினுடைய அருமை. ஒரு சிலரை பார்த்தால் இந்த பத்திரிகைகளை வந்து எந்த பத்திரிகைகளை கொடுத்தாலும் அல்லது பிடித்தமான எந்த மொழி பத்திரிகைகளாக இருந்தாலும் இருந்து நிதானமாக பொறுமையாக இருந்து ஒரு கோடிட்டு தினம் தினம் படிப்பார்கள். சிலர் வந்து அந்த பத்திரிகைகள் காலையில் படிக்காவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தவர்களுக்கு அதை படிக்காமல் இருந்தால் மிக ஒரு அந்தரமாக இருக்கும் என்று சொல்வது. அதாவது என்ன சொல்றது, ஐயோ வேண்டும் வேண்டும் அந்த பத்திரிகை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று பல இடங்களில் அலைஞ்சு திரிந்து வாங்குவார்கள். முன்னெல்லாம் அப்படித்தான். ஒரு கட்டுரை புத்தகமோ கவிதை புத்தகமோ வீடுகளுக்கு நாங்கள் நூலகத்திலிருந்து எடுத்து செல்கிறோம் என்றால் அந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே வந்து தொடர்ச்சியாக வாசிப்போம். சில பேர் உணவு கூட அருந்தாமல் அந்த நேரங்களிலே அப்படி பத்திரிகைகள் மற்றும் கதை புத்தகங்களை வாசிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் அந்த அறிஞர்கள், கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய காலத்தில் இந்த செல்லிட தொலைபேசிகளுக்குள் நாங்கள் வாசிக்கிறோம் தானே, நாங்களும் பார்க்கிறோம் தானே என்று சொல்கிறோம். ஆனால் செல்லிட தொலைபேசியிலும் எங்களுக்கு பிடித்தமான விடயங்களை மட்டும் சும்மாக கேட்டுவிட்டு அல்லது பார்த்துவிட்டு நாங்கள் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகிறோம். இதனால் அந்த வாசிப்பு என்கிற ஒரு விடயம் இல்லாமல் போய்விட்டது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து அன்றைய காலத்தில் இந்த நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை எடுத்துவிட்டு அது கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகமாக வாசிப்பார்கள் என்று சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார். அது உண்மையான ஒரு விடயம் தான். நாங்களும் எங்களுடைய கல்லூரி காலங்களில் என்ன செய்வோம் என்று சொன்னால், நூலகங்களில் சென்று புத்தகங்களை எடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று திரும்பி வருவதற்குள் அதை படித்து முடித்து விடலாம் என்று சொல்லி அங்கிருந்தே படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லலாம். அவ்வாறு வந்து நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தியவர்கள் இருக்கின்ற போது எங்களுடைய அறிவும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு செல்லும். இன்று பிள்ளைகள் கேட்கின்ற கேள்வி, புத்தகங்களில் இருக்கின்ற கட்டுரைகள் தான் அல்லது புத்தகங்களில் பத்திரிகைகளில் இருக்கின்ற செய்திகள் தான் நாங்களும் தொலைபேசிகளில் பார்க்கின்றோம். எல்லாம் ஒரே விடயம் தான், ஏன் அதை திரும்ப 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 நாங்கள் வாசிக்கவில்லை என்று சொல்லி குறை கூறுகிறோம் என்று கேட்பவர்களும் இருக்கலாம். ஆனால் என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது, நாங்கள் ஒரு பத்திரிகைகளிலோ புத்தகங்களிலோ வாசிக்கின்ற போது அதிகமாக எங்களுக்குள் ஞாபகத்திறன் இருக்கின்றது. இதுவே தொலைபேசியில் நாங்கள் பார்க்கின்ற போது பல விடயங்களை ஒரே நேரங்களில் பார்ப்போம். சில சமயங்களில் சமூக வலைத்தளங்களில் பல வகைகள் இருக்கின்றன. அவற்றில் வந்து ஒரு வலைத்தளத்தில் ஒரு கருத்தாக இருக்கும், இன்னொரு சமூக வலைத்தளத்தில் வேறொரு கருத்து பதிவேற்றப்பட்டிருக்கும். இதில் எது உண்மை எது பொய் எது ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் என்ன செய்து விடுகின்றோம், அந்த நாளுக்குரிய செய்திகளை சாதாரணமாக படித்துவிட்டு நகர்ந்து சென்று விடுகின்றோம். அதில் தேவையான விடயங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர உண்மையிலேயே கிரகித்து வாசிக்கின்ற தன்மை என்பது மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும். இதுவே நாங்கள் ஒரு புத்தகத்தில் நூலகத்தில் எடுக்கின்றோம் அல்லது புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து அதற்கேற்ப ஒரு நேரம் ஒதுக்கி நாங்கள் வாசிப்போம். அதில் என்ன விடயம் கூறப்படுகின்றது என்று சொல்லி கிரகித்து வாசிக்கின்ற போது ஞாபக சக்தி எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. மாத்திரமல்லாமல் வந்து எங்களுடைய திறன்களும் அதிகரிக்கப்படுகின்றது. புத்தகங்களில் பல வாசிக்கின்ற போது எங்களுக்கு பேச்சாற்றல் திறனும் அதிகரிக்கும். அது மாத்திரமல்லாமல் பல்வேறு திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. சில சமயங்களில் எங்களுக்கு பல விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்த உலக நடப்புகள் அல்லது வந்து ஒரு திறனை எவ்வாறு வெளிப்படுத்துவது அல்லது வாசிப்பதன் மூலம் அது எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லாம் நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ஆகவே புத்தகங்களை நாங்கள் அதிகப்படியாக வாசிக்கின்ற போது எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது. உலக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அதிகளவாக இந்த வாசிப்பு திறன் உதவுகின்றது. ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு நாளில் ஒரு 2 பத்திரிகைகள் படித்தோமானால் அதில் பல விடயங்கள், ஒரு பத்திரிகையை நாங்கள் படிக்கின்ற போது வந்து ஒரு குறிப்பிட்ட விடயம்
தான் இருக்கும். சில பத்திரிகைகளில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்காது. நாங்கள் முடிந்த வரைக்கும் பத்திரிகைகளை படிக்கின்ற போது உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகின்றது. உலக நடப்புக்கேற்றுதான் நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் எங்களுக்கு ஆபத்தான பேரிடர்கள் வரலாம், அல்லது எங்களுக்கு தேவையான விடயங்கள் அதில் பிரசுரிக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் என்ன செய்வோம், பத்திரிகைகள் தானே ஒரு கிழமைக்கு ஒரு தடவை படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்போம். அது தவறான விடயம். என்று சொன்னால் தினம்தோறும் நாட்டில் என்ன நடக்கின்றது, மக்களுக்கு என்ன சொல்லப்படுகின்றது என்பது தொடர்பான விடயங்கள் பத்திரிகைகளில் தான் பிரசுரமாகின்றன. நாங்கள் அவற்றை தொடர்ச்சியாக படிக்கின்ற போது உலக நடப்புகள் எவ்வாறு இருக்கின்றது, உலக நடப்புக்கு ஏற்ப நாங்கள் எவ்வாறு எங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியும், ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக காலநிலை தகவல்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகளில் குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு முன்னாயத்துடன் செல்ல வேண்டும் என்று சொல்லிய தகவல்கள் எல்லாம் நாங்கள் அதிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உலகின் நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு வாசிப்பு மிக மிக எங்களுக்கு உதவுவதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் படைப்பாற்றல் திறன். நாங்கள் ஒரு புத்தகத்தை மாத்திரம் படிப்பதில்லை, அல்லது ஒரு கட்டுரையை மாத்திரம் படிப்பதில்லை. பல கட்டுரைகள், கவிதைகள், சஞ்சிகள் என்று சொல்லி பலவற்றை நாங்கள் படிக்கின்றோம். அவ்வாறு படிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு தனியான ஒரு படைப்பாற்றல் திறன் வரும். ஒரே வகையான அதாவது ஒரு தலைப்பில் பல வகையான கட்டுரைகளை படிக்கின்ற போது அதனை தொகுத்து எங்களுடைய கற்பனை ஆற்றலையும் சேர்த்து அதிகளவான நாங்கள் கட்டுரைகளை இருக்கின்ற எல்லா கட்டுரைகளையும் படித்து அதையும் விட ஒரு திறமை மிக்க கட்டுரை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் எங்களுக்குள் வளர்க்கின்றது. ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் வாசிக்க வேண்டும். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். எவ்வளவுத்திற்கு எவ்வளவு நாங்கள் வாசிக்கின்றோமோ அவ்வளவு எங்களுடைய அறிவு வளர்ச்சியும் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆய்வுகள் அடிப்படையில் கூறப்படுகின்ற ஒரு விடயம் இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வாக கூட வாசித்தல் அமைகின்றது. பலர் மன நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருப்பீர்கள். இந்த மன நெருக்கடிக்கு காரணமாக அமைவது நாங்கள் ஒரு விடயத்தை தொடர்ந்தும் யோசிப்பது, அல்லது பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாத நிலை போன்றதுதான் இந்த மன அழுத்தத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், அது குறித்து தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டே இருப்போம். இதை எவ்வாறு தீர்க்க முடியும், அல்லது இவர்கள் இவ்வாறு கூறிவிட்டார்களே, நான் சொன்ன கருத்து சரியாக இருக்குமா என்று சொல்லியெல்லாம் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு அழுத்த நிலைக்கு இன்னும் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு சென்று விடுவோம். இதுவே ஒரு புத்தகத்தை எடுத்து நாங்கள் மனநிலை ஒருங்கிணைப்போடு வாசிக்கின்ற போது எங்களுடைய மனம் அந்த புத்தகத்தில் என்ன விடயம் கூறப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் அந்த சிந்தனைக்கு சென்று விடுவோமே தவிர தேவையற்ற சிந்தனையிலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள முடிகின்றது. இந்த மன அழுத்த நிலையும் அதிலிருந்து குறைக்கப்படுகின்றது. எங்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை நாங்கள் வாசிக்கின்ற போது இந்த அழுத்த நிலையும் குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளில் இளையோர் மத்தியில் இந்த வாசிப்பு திறன் குறைந்து வருவதற்கான பிரதான காரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தொலைபேசி பாவனை. தொலைபேசி பாவனையால் அதிகளவான தொலைபேசி பாவனையால் தான் இந்த வாசிப்பு திறனானது குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. எங்களிடம் தொலைபேசி இல்லாவிட்டால் நாங்கள் தகவல்களை எங்கு பெறுவோம் என்று சிந்தித்து பார்த்தால் முன்னைய காலங்களில் தொலைபேசி இல்லாமலும் வாழ்ந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு நூலகங்களாக சென்று, ஒவ்வொரு வாசிக சாலைகளாக சென்று, அல்லது தாங்கள் படித்தவர்களிடம் அனுபவங்களிடம், அதாவது புத்தகங்கள் கோப்பிகளை வாங்கி அவற்றில் இருந்துதான் அவர் தங்களுக்கு தேவையான அறிவு திறன்களை, தேவையான விடயங்களை எடுத்துக்கொண்டார்கள். இன்று அவ்வாறு நாங்கள் ஏன் நூலகங்களுக்கு செல்வதில்லை, நேரம் இல்லை என்று சொல்லுவோம். ஏன் நேரம் இல்லை என்று சொல்லி பார்க்கின்ற போது கல்வி நடவடிக்கை, வேலை, இவ்வாறு ஒவ்வொரு இடங்களுக்காக நாங்கள் சென்று எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரம் போதாமல் இருக்கிறது சொல்லி பலர் சொல்லுகின்றார்கள். எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய மூத்தோர்களும் அதிகளவான நூல்களை படித்தார்கள். அவர்களுக்கும் இதே அளவான நேரம் தான் இருந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வாசிப்பு திறனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை அடைந்து கொள்வதற்கு உதவுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து கொண்டு வருகின்றது. அதனை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்த முடியும், அல்லது வாசிப்பு பழக்கத்தை எவ்வாறு நாங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது அன்றைய காலத்தில் ஒரு மரபு இருந்தது. எங்களுடைய பாடசாலை காலங்களில் யாருக்காவது பிறந்த நாள் அல்லது யாருக்காவது ஏதாவது விசேஷ தினம் தந்தால் என்ன செய்வோம் என்று சொன்னால் புத்தகங்களை வாங்கி பரிசளிப்போம். அவ்வாறு புத்தகங்களை வாங்கி பரிசளிக்கின்ற போது அந்த குறித்த நபர் புத்தகங்களை படித்துவிட்டு தேவை ஏற்படின் வீட்டில் வைத்திருப்பார். இல்லை என்று சொன்னால் அதனை எங்களுடைய பாடசாலை நூலகத்தில் கொண்டு வந்து வைக்கின்ற போது அதனை மற்றவர்களும் படிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாகத்தான் அன்றைய காலத்தில் நாங்கள் வாசிப்பு திறன்களை வளர்த்துக் கொண்டோம். இன்று இந்த மாணவர்கள் பரிசுகள் கொடுக்கின்ற போது இந்த புத்தகங்களை கொடுப்பது என்பது எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள் என்று கூற முடியும். ஏனென்று சொன்னால் இவ்வாறு பரிசளிப்பதெல்லாம் குறைந்து கொண்டு வந்துவிட்டது. இந்த நூல்களை பரிசளிப்பது என்பது குறைந்து கொண்டு வந்துவிட்டது. நாங்கள் திரும்பவும் ஒருவருக்கு ஒரு பிறந்த நாள் வருகின்றதா, அல்லது ஒரு முக்கியமான தினங்கள் வருகின்றதா,
இருக்கிறதா, நாங்கள் எந்த புத்தகங்கள் அவர்களுடைய அறிவுத்திறன்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக வந்து ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளை என்று சொன்னால் அவருக்கு ஏற்ற புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். அதுவே நாங்கள் 1ஆம் ஆண்டிற்கான அந்த புத்தகங்களையோ அல்லது அதிகளவான புத்தகங்களையோ வாங்கி கொடுக்காமல் அவர்களுடைய அறிவு மட்டத்துக்கு ஏற்ப புத்தகங்களை வாங்கி பரிசளிக்கலாம். மேலும் நூலகத்தினை பாவிக்கின்ற அளவை வந்து நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிழமைகளில் ஒரு தடவையோ அல்லது நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரமோ நாங்கள் நூலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கி நூலகத்திற்கு சென்று வாசிக்கின்ற போது வாசிப்பு திறன் அதிகரிக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தினம்தோறும் நாங்கள் அந்த பழக்கத்தை ஒரு வாசிப்பு திறனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள் வாசித்ததன் பிற்பாடு நாங்கள் வாசித்து விட்டோம் தானே என்று சொல்லி அந்த பழக்கத்தை கைவிட்டு விடக் கூடாது. முடிந்த வரைக்கும் நாங்கள் வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காக பல பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இளையோர் மத்தியில் இன்றைய காலத்தில் இந்த வாசிப்பு திறன் குறைந்து கொண்டே வருகின்றது. அது கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பல படைப்பாற்றல் மிகுந்த சமுதாயத்தின் மத்தியில் நாங்கள் இவ்வாறு எங்களுடைய திறன்களை குறைத்துக் கொண்டு போகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த வாசிப்பு திறனை நாங்கள் குறைப்பது இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கின்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சாதனை படிக்கக்கூடியவர்களாகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் எங்களுடைய சமுதாயத்தை இன்னும் முன்னேற்றகரமாக மாற்றுவர்களாகவும் நாங்கள் செயற்பட முடியும். முடிந்த வரைக்கும் நாங்கள் நல்ல நூல்களை, நல்ல பத்திரிகைகளில் நல்ல சஞ்சிகைகளை வாசிப்பதன் மூலம் எங்களுடைய அறிவு மட்டத்தையும் நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா? உண்மையிலே ஆகவே சிறு வயதிலிருந்து இந்த பழக்கத்தை நாங்கள் கடைபிடித்தாலே பாரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். அது பெற்றோர்கள் கைகளிலும் ஆசிரியர் கைகளிலும் தங்கி இருக்கிறது. சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னென்ன குணம் துஷ்டன் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி.